மோடி அவர்களின் இந்த முடிவு அல்லது அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு எடுத்ததாக தோன்றுகிற இந்த முடிவு ரைட் விங்ல இருக்கிறவங்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டதுல கோபம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தீவிர வலதுசாரிகளுக்கு பிடிக்கல. தீவிர வலதுசாரிகள்னா இதுல நம்ம யார் எடுத்துக்க? RSS தானே எடுக்க முடியும். அப்ப RSS மோடியோட முடிவுக்கு எதிராக இருக்கு. வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேயர் அனில் ரக்கி நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருப்பதி முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். மாற்று அரசியல் கேள்விகளுக்கு அல்லது இதுல தெளிவு பெற வேண்டிய இடத்துக்கான கேள்விகளை நாடாளுமன்றத்தை கூட்டி நீங்கள் விளக்க வேண்டும் அப்படின்னுட்டு எதிர்கட்சி தலைவர்கள் லோக்சபாவும் சரி ராஜ்யசபாவும் சரி ராகுல் காந்தி அவர்களும் கார்கே அவர்களும் எழுப்பி இருக்கிறார்கள். அதை எங்கேஜே பண்ணாம இருக்கு அரசு அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இப்ப கேபினெட் மீட்டிங் சொல்லியிருக்காங்க, ஒரு முடிவு அதை நோக்கி நகரம்னு எதிர்பார்க்கலாமா சார்? கேபினெட் மீட்டிங் செக்யூரிட்டி குழு மட்டும்தான், என்டையர் கேபினெட் மீட்டிங் கிடையாது. ஒண்ணு, பாராளுமன்றத்தை சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டி இதற்கான விடை கொடுக்கணும். என்னன்னா இந்திரா காந்தி அம்மா கொடுத்துருக்காங்க, பங்களாதேஷ் யுத்தத்தோட கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். கார்கில நம்ம வாரா டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஸோ அந்த காலகட்ட உதாரணம் எதுவுமே இப்போ பொருந்தாது. 71 தான் இப்போ பொருந்தோம். 71ல என்ன நிலைமை? பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தானாவும் ஈஸ்ட் பாகிஸ்தானாவும் இருந்து வெஸ்ட் பாகிஸ்தானோட டாமினேஷன் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு வெஸ்ட் பாகிஸ்தான் ராணுவம் ஈஸ்ட் பாகிஸ்தானை பெரிய அளவுக்கு அடக்கி அதிலிருந்து ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அதுக்கு தீர்வு காண கோரித்தான் நம்ம உள்ள போனோம் முக்கியவாக. அப்ப அமெரிக்கா என்ன பண்ணுச்சு? அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உளவியல் ரீதியாக ஆதரவு கொடுத்துச்சு. அதனாலதான் 7th fleet அவங்க அனுப்புனாங்க. US என்டர்பிரைஸ் கப்பல் எப்படி வந்துச்சு? அது அணு ஆயுத கப்பல். அது எப்படி வந்துச்சு? இங்க நம்ம வாட்டருக்கு சிலோன்ல இருந்து 200 நாட்டிகள் மைல என்னமோ தாண்டி கொண்டு நிறுத்தியிருந்தாங்க. சமீபத்தில் ஒரு படங்க, அது எமர்ஜென்சி, அது கங்கனா ராவத் படம், பிஜேபி. ஆனா இந்த இந்திரா காந்தியோட போர்ஷன்ல இதை மட்டும் கரெக்டா ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. 71 நிலவரம் என்னங்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் உலகெங்கிலும் இன்னும் ரொம்ப வளர்ந்துகிட்டே வருது. அதோட சிக்கல் என்னன்னா, ஒரு சின்ன மாநிலம் அதுக்குள்ள ஜாதி அரசியல் இருக்கு, ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் தான். வளர்ந்த நாடு அதுக்குள்ள மத அரசியல் இருக்கு, அதுவும் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் தான். என்னால் தான் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்றதும் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் தான். இப்போ அமெரிக்கன் நேஷனலிசம், அமெரிக்காவை மீண்டும் கிரேட் ஆக்குவோம் இப்படியான கோஷத்தோட ட்ரம்ப் போறாரு. அதுல ஏற்பட்ட ஃபெயிலியர். சீனாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு டேரிஃப் வார், பெரிய டேரிஃப்லாம் கொடுத்தாரு. இன்னைக்கு என்னாச்சுங்க? பேக் டு ஸ்கொயர் ஒன்று வந்துட்டாங்க. இல்ல நாங்களும் குறைச்சிக்கிறோம் நீங்களும் குறைச்சிக்கங்க. அவனா குறைக்கிறேன்னு சொல்லவே இல்லை, இவங்க நாங்க குறைச்சிக்கிறோம் நீங்க குறைச்சிங்கன்னு சொல்லி பழைய நிலைமைக்கு தான் வந்துட்டாங்க. அப்ப ஏன் இந்த வார் தொடங்கப்பட்டது? டேரிஃப் வார் ஏன் தொடங்கப்பட்டது? அதுக்கு ஆன்சர் ட்ரம்ப் கொடுக்கணும்ல. அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் ஏன் தொடங்கப்பட்டது? போர் முனையில பண்ற யுத்தமும் வியாபார முனையில பண்ற யுத்தமும் ஒண்ணுங்கிறது தான் ட்ரம்ப் சொல்றாரு. நான் வியாபாரத்தை குறைச்சிருவேன் நிறுத்திடுவேன் என்று மிரட்டுவதன் மூலமாக வியாபாரத்தை ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு போரை தடுத்து நிறுத்திய ஒரே ஆள் நான் தான்றாரு பேட்டியில. இதுவரைக்கும் யாருமே செஞ்சது கிடையாது. வியாபாரத்தை ஆயுதமா பயன்படுத்தி நான் ஒரு பெரிய அணு ஆயுத போரையே நிறுத்திட்டேன், நான் யார் தெரியுமா என்றுதான் அவர் சொல்றாரு. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் சுத்தமா பதிலே இல்லை. இதே பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல மும்பையில பிரச்சனைகள் ஏற்படும் போது என்ன சொன்னாரு? ரொம்ப கிண்டலா சொன்னாரு. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் ஒபாமான்னு சொல்லி அங்க கிண்டலு கேலிவா எல்லாம் தான் சொன்னாரு. அப்ப அவர் முதலமைச்சர். அப்ப அவர் தேச விரோதி, அவர் தேசத்துக்கு விரோதமான செயல்களை செய்யறாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல. ஏன் அமெரிக்காட்ட போய் மண்டியிடணுங்கிறது கேள்வி. சரியான கேள்விதான். அமெரிக்காட்ட மண்டியிடாத தலைவர்னு பார்த்தா இந்தியாவில எனக்கு தெரிஞ்சு லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தியும் தான். அவங்க 2 பேருமே அமெரிக்கன் பிரஷருக்கு பணிஞ்சே கொடுக்கல. ஒரே ஒரு வித்தியாசம், இப்போ அணு ஆயுதங்கிறது ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதுங்கிறதா ஒரே ஒரு வித்தியாசம். ஆனா நியூக்ளியர் பிளாக்மெயில்னு நம்ம பிரதமரே தான் சொல்றாரு. அது பிளாக்மெயில் தான். நியூக்ளியர் வெப்பனை எந்த வெப்பனையும் பிரயோகிக்கிற நிலைமையில பாகிஸ்தான் இல்லைங்கிறதா உண்மை. என்ன சிம்பிள் ரீசன்னா, நியூக்ளியர் வெப்பன் இருக்குங்க, அதை பிரயோகம் பண்ற கட்டமைப்பு அவங்க கிட்ட இல்லை. ஸோ இது ஆல்வேஸ் ஏ பிளாக்மெயில். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். நம்ம குறைந்தபட்சம் பிஓகேல இருக்கிற தீவிரவாத முகாம்களை நம்ம அழிச்சோமா? அந்த கேள்விகளுக்கும் விடை இல்லை. காஷ்மீர்ல பகல்காம்ல பிரச்சனைகள் ஏற்படுது. அதற்கு முன்பு இதே மாதிரியான தீவிரவாத பிரச்சனைகள் எக்கச்சக்கமா வந்திருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம பதிலடி கொடுத்துருக்கிறோம். 2016 2019 வரிசையா நம்ம சொல்ல முடியும். ஆனா அதுல இருந்த ஒரு டெஃபினிட்டிவ்னஸ் இதுல இல்ல. அதுதான் கேள்வி. காரணம் என்னன்னா, ரொம்ப வீரமா ஆரம்பிச்சு பொசுக்குன்னு அமெரிக்கா தலையீட்டுல முடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப ஏன் அமெரிக்கன் தலையீட்டுக்கு நம்ம பணிஞ்சு போகணுங்கிற கேள்வி, அதுக்கான விடை வரணும்ல.
இப்ப மோடியோட இமேஜ் வந்து பயங்கரமா உயரத்துல வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு ராணுவம் உதவி செஞ்சுச்சு. ஆனா ராணுவத்தோட இமேஜை வந்து டவுன் பண்றதுக்கு மோடி வந்து துணை போயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் வரத்தானே செய்யும். அதிகார வர்க்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க முன்னாடி குறிப்பிட்டீங்க. ஏன்னா அதிகாரிகளாக ஒருவராக இருந்து அரசுக்காக பேசிய விக்ரம் மிஸ்ரி அவர்களே கைவிடப்பட்டிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை. ஏன்னா மோடி அவர்களால் ஃபாலோ செய்யக்கூடிய அக்கௌண்ட்டுகள் என்று பெருமையாக சொல்லக்கூடிய ரைட் விங் ட்ரோல்ஸ் தான் அவரை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப தன்னுடைய அரசின் முகமாக பிரீஃப் பண்ண அனுப்பின ஒரு அதிகாரியவே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இருக்குல்ல தார்மீகமா. கண்டிப்பா. இப்போ விக்ரம் மிஸ்ரி அவர்களோட அமெரிக்காவில் வாழ்ற அவங்க மகளையும் சேர்த்து ட்ரோல் பண்ணதுதான் சர்வதேச சமூகத்துல நமக்கு வந்து பெரிய அவமானமா இருக்கு. இப்போ ட்ரோல் பண்ண யாருமே வந்து எதிர்கட்சி கிடையாது, எல்லாமே ரைட் விங் தான். அதாவது யாரெல்லாம் வந்து இந்த போரை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்தி பிடிச்சி அதன் மூலமாக மோடியோட இமேஜை உயர்த்தி பிடிச்சி அரசியல் லாபம் அடையலாம்னு நினைச்சாங்களோ அவங்க தான் வந்து ட்ரோல் பண்ணாங்க. அது ஒரு ஃபாரின் செக்ரட்டரி, எத்தனையோ வருஷம் வந்து சர்வீஸ் போட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து அரசு என்ன சொல்லுதோ அதை சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. அவர் சொந்த கருத்துலாம் அவர் சொல்லவே முடியாது, இம்பாசிபிள் ஆக்சுவலா. அப்படின்னா ரைட் விங்ல இருக்கிறவங்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டதுல கோபம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லாம வந்து ட்ரோல் வராது. பொதுவாக நம்ம பார்க்குறோம், இங்க சாதாரண அண்ணாமலை வார் ரூம் வச்சிருப்பாருங்க. அண்ணாமலை சொன்னா அடுத்த செகண்டே வந்து அதுக்கு ஏகப்பட்ட லைக்கு கமெண்ட் எல்லாம் வந்து விழும். அதே மாதிரி மோடி அவர்கள் சொன்ன உடனே அவரை பயங்கரமா பூஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்துங்க வெப்பன் என்பதுல சோசியல் மீடியாவையும் நீங்க சேர்க்கத்தான் செய்யணும். ட்ரோன் மட்டும் வெப்பன் கிடையாது, சோசியல் மீடியாவும் வெப்பன் தான், மிஸ்இன்ஃபர்மேஷனும் வெப்பன் தான். 4 வகையான ஆயுதங்கள் இன்றைய போர்லன்னு இன்னைக்கு காலையில ஒரு செய்தி கட்டுரை படிச்சாங்க. 4 வகையான ஆயுதங்களை கடைசி 2 வகை எது அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷனல் வெப்பனரி தவிர ஒன்னு சோசியல் மீடியா, இன்னொன்னு மிஸ்இன்ஃபர்மேஷன். இந்த ரெண்டும் வந்து எல்லா போர்கள்லயும் இப்போ எல்லா நாடுகளாலையும் பயன்படுத்தப்படுது. அப்போ யாரு ட்ரோல் பண்ணா அப்படின்னா உங்க ஆளுக தான் ட்ரோல் பண்ணாங்கன்னு ஆயிருது. உங்க ஆளுக அப்ப ஏன் ட்ரோல் பண்ணணும்? மறுநிமிடமே, அதாவது அவர் அனௌன்ஸ் பண்ண மறுநிமிடத்துல இருந்து அந்த ட்ரோல் தொடங்கிருச்சு. அவரே வந்து அவரோட அக்கௌண்ட் வந்து பப்ளிக் அக்கௌண்ட், பிரைவேட் அக்கௌண்டா, அதாவது மோடிக்கும் சேர்த்து கதவு சாத்திட்டாருல அவரு. மோடி தானே அதை ஃபாலோ பண்றதுல பெரிய ஆளா சொன்னாங்க. அவர் அக்கௌண்ட்டை வந்து அவர் பப்ளிக் அக்கௌண்ட்டை பிரைவேட் அக்கௌண்டா மாத்தினா மோடியாலையும் ஃபாலோ பண்ண முடியாதுல்ல, இப்போ கமெண்ட் போஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அப்போ அதற்கான விடை எதுல இருக்கு? மோடி அவர்களின் இந்த முடிவு அல்லது மத்திய அரசாங்கம் எடுத்த இந்த முடிவு அல்லது அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு எடுத்ததாக தோன்றுகிற இந்த முடிவு தீவிர வலதுசாரிகளுக்கு பிடிக்கல. தீவிர வலதுசாரிகள்னா இதுல நம்ம யார் எடுத்துக்க? ஆர்எஸ்எஸ் தானே எடுக்க முடியும். அப்ப ஆர்எஸ்எஸ் வந்து மோடியோட முடிவுக்கு எதிராக இருக்கு. மோடி தன்னோட இமேஜை உயர்த்தணும்னு ஏன் பாடுபடுறாரு அப்போ? ஏன்னா அவரு 75வது வயதுல வந்து அவர் ஓய்வு பெறணுங்கிற ஒரு மறைமுக அழுத்தம் இருக்கு. இப்போ மோடி வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் சேர்த்து இந்த முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு வந்து அவரோட சொந்த ஃபாரின் செக்ரட்டரியை பலி கொடுத்திருக்காரு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த இடம் சார், ட்ரம்ப் அவர்கள் இன்னும் கூடுதலா ஒரு படி பெறாரு. அவர் வந்து 2 நாடுகளுடைய பெயரை குறிப்பிட்டுட்டாருன்னும் போது அட்லீஸ்ட் ஒரு நேஷன் நேமையாச்சும் நம்முடைய பிரதமர் குறிப்பிட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிக்கோடிட்டு ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. அதையும் தாண்டி போனா 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரச்சனைக்கு கூட ஏற்ற முதல்ல 1500 இப்ப 1000 வந்திருக்காரு. அடுத்து 500 வேலை சொல்லுவாரான்னு 75க்கு வந்து நிப்பாரு. இப்ப அவர் வந்து நான் காஷ்மீர் இஷ்யூவை கூட தீர்த்து வைக்கிறேங்கிறது உங்க மத்தியஸ்தம் தேவை இல்லைன்னு ஒரு ஸ்ட்ராங் ரெபியூட்டல் நம்மகிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்கப்படுது இல்ல. அந்த இடம் அது ஒரு ஒட்டுமொத்த நாடாக நாங்களும் ஒரு இறையாண்மை பொருந்திய நாடுன்னு தானே பாக்குறது. அதை அப்படி எதிர்பார்க்கறது எப்படி தப்பாகும்? ட்ரம்ப்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? காவிரி பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க தயார் அப்படின்னு அவர் அடுத்த கட்டமா சொல்லுவாரோன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு, சர்வரோக நிவாரணி எல்லாம் கையில வச்சிருக்கிறாரு. அப்ப அப்படியான ஒரு ட்ரம்ப் அவரை ஏன் வந்து இவர் விழுந்து ஆதரிக்கணும்னு தான் எனக்கு தெரியல. சரி, முதலமைச்சராக மோடி அவர்கள் இருக்கும்போது இதே அமெரிக்கா தானே அவருக்கு விசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுச்சு. அமெரிக்கா தயவுலையா நம்ம வாழ போறோம்? நம்மவர்கள் அங்க பணிபுரியுறாங்க. அதை தாண்டி இன்னைக்கு அமெரிக்கால இருந்து நீங்க வேளாண்மை சார்ந்த எந்த பொருளை இங்க நீங்க இறக்குமதிக்கு அலோவ் பண்ணாலும் அது நேரடியா இங்க இருக்கிற விவசாயிகளை பாதிக்கும். அவங்க அதை தான் வற்புறுத்துறாங்க. வேளாண் சார்ந்த பொருட்களை நீங்க ஃப்ரீயா வந்து இறக்குமதி பண்ணுங்க, இல்லைன்னா லோ டாரிஃபுக்கு இறக்குமதி பண்ணுங்க. இதுதான் அவங்களோட நோக்கம். அது தொடர்ந்து அவங்க சொல்றாங்க. மற்றபடி ராணுவ தளவாடங்கள்லாம் வாங்குறது விற்கிறதுங்கிறது பொது டொமைனுக்கு வராது. அது மிலிட்டரி எடுக்க வேண்டிய முடிவு.
எது தேவையோ அதை அவங்க செய்வாங்க. அது போர் நிபுணர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனா சாதாரண விஷயங்கள் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சைட்ல வந்து ஃப்ரீ இம்போர்ட்டை நம்ம அலோவ் பண்ணோம் அப்படின்னா இங்க ரொம்ப பாதிக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க வேளாண்மை சார்ந்த ஒரு நாடு. அப்போ அமெரிக்கா அதைத்தான் வலியுறுத்திக்கிட்டே வருது. ஒரு சாதாரண பிக்சருங்க, படங்க, சினிமா, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இந்தியா வந்து ரொம்ப முன்னேறி இருக்கு. நீங்க போர்னு வரும்போது நம்ம என்ன பண்றோம்? பாகிஸ்தான் படங்களை ஓடிடியில போடாதுன்னு சொல்றோம். பாகிஸ்தானை சேர்ந்த ஆர்டிஸ்ட் நடிக்கிற படங்கள் இங்க தயாரிப்புல இருந்ததெல்லாம் இப்போ ஒரு படம் சீக்குவல் தயாரிப்புல இருக்கு, அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. பாகிஸ்தான் ஆர்டிஸ்ட்ங்கிறது ரீசன். அப்போ படங்களுக்கு வந்து 100% டேரிஃப் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்ப் தொடர்ந்து டேரிஃப் வார் தானங்க நடத்துறாரு. அவர் பதவியேற்ற நாள்ல இருந்து இன்றைய வரைக்கும் நடக்கிறது என்ன அப்படின்னா, வரி விதிச்சிருவேன், உன் நாட்டு பொருளை உள்ள வரவிட மாட்டேன், அதன் மூலமாக நீ வந்து உன்னோட நாட்டுல வந்து வறுமை வரும், இப்படி மிரட்டுறாரு. ஆனா அமெரிக்காவில் தான் வறுமை வரும். என்ன காரணம்னா திடீர்னு அவங்க எங்க அவங்களோட பொருட்களுக்கு உற்பத்திக்கு எங்க போவாங்க? அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? திடீர்னு வந்து சீன பொருட்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டா அமெரிக்கால அவங்க அவங்களோட சொந்த உற்பத்தியெல்லாம் அவங்க தொடங்கி நடத்துறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? ஒன்று. இப்ப ஈவன் ஃபார் தட் மேட்டர் எல்லா இமிகிரண்ட்டையும் காலி பண்ணிடுறாங்கன்னா அமெரிக்கா மாதிரி நாட்டுல சாதாரணமான வேலைகள் செய்வதற்கு ஆளே கிடையாது, வேலை பார்க்க மாட்டாங்க. அதே நாட்டுல நானும் வந்து என்னோட கோர்ஸ் எல்லாம் முடிச்சு தானங்க வந்தேன். ஆர்டினரி ஒர்க்குக்கு எப்போதுமே வந்து அமெரிக்கர்கள் தயார் இல்லை. அந்த பணிகள் வீட்டு வேலை பார்க்கக்கூடிய பணி கூட பக்கத்து நாடான மெக்சிகோவோ அங்க இருந்துதான் வரணும், ஹோண்ட்ராஸ்ல இருந்தா ஆள் வரணும். அப்போ இல்லீகல் இமிகிரண்டா ஓரளவுக்கு அங்க செக் பண்ணலாம், அதுக்கு தாண்டி செக் பண்றதுக்கான ஸ்கோப் கிடையாது. அப்போ அவரு எப்போதுமே என்ன மிரட்டுறாரு? அவரோட ரெண்டே ஆயுதம் தாங்க. ஒண்ணு வந்து வேற நாட்டுக்காரெல்லாம் வெளியில போயிரு, ரைட்டு, வெளியில போயிடுறாங்கன்னே வச்சுக்குவோம் கடைசியில. அப்போ இவன் என்ன பண்ண போறான்? அமெரிக்க குடிமகன் என்ன பண்ண போறான்? ரொம்ப கஷ்டப்படுவான். ட்ரம்ப் அதனாலதான் செல்வாக்கு சரியுது. சரி, அவரோட அப்ரூவல் ரேட்டிங்லாம் அதல பாதாளத்துக்கு போயிட்டே இருக்கு. அவர் ஜெயிச்சப்ப இருந்த அப்ரூவல் ரேட்டிங் இப்ப இல்ல. அப்ப அப்ரூவல் ரேட்டிங்கை உயர்த்திக்க வேண்டிய கடமையில அவர் இருக்காரு, கட்டாயம். அவருக்கு அரசியல் கட்டாயம். அந்த அரசியல் கட்டாயத்துல இருக்கும்போது அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து வரி விதிப்பு, வரி உயர்வு, இப்படி எடுக்கிறாரு. திடீர்னு வந்து ரிட்டோரிக் ஜிங்கோயிசம் சொல்லுவாங்க இல்லையா, ஜிங்கோயிசம். கனடாவை நான் வந்து ஒரு மாநிலமாக மாற்றுவேன் அப்படிம்பாரு. எப்படி நீங்க மாற்ற முடியும் கனடாவை? அவ்வளவு பெரிய நாடு அது. நீங்க மாநிலமா மாத்துற வரைக்கும் அவங்க சும்மா இருப்பாங்களா? பாண்டிச்சேரியவே எங்க தமிழ்நாட்டோட இணைக்க முடியாதுங்க. சரி, அந்த காலத்துல பாண்டிச்சேரியை இணைக்கணும், அது யூனியன் டெரிட்டரியே செலவு. யூனியன் டெரிட்டரியில் இருக்க சின்ன சின்ன பகுதியை அந்தந்த மாநிலத்தோட இணைச்சிருங்க. மொராய் தேசாய் பிரதமராக இருந்தப்ப அவரு ரொம்ப சிக்கன பேர் வழி அவர் சொன்னது இதுதாங்க. அப்போ அதிமுகவுக்கு பாண்டிச்சேரியில செல்வாக்கு இருந்துச்சு. முதல் கவர்மெண்ட் அதிமுக. எம்ஜிஆர் இங்க வந்து முதல்வர். அவர் வந்து ஆமா அது சரியான யோசனை தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. கதை முடிஞ்சது. பாண்டிச்சேரியில டோட்டலா வந்து அதிமுக செல்வாக்கு இல்லாம போனதுக்கு அதுதான் ஆரம்ப சுழி. இன்னைய வரைக்கும் செல்வாக்கு இல்லை. இன்னொன்னு, பாண்டிச்சேரியில ஏற்பட்ட மிகப்பெரிய, அதாவது சென்ட்ரல் போலீஸ் வந்து அடக்க வேண்டிய அளவுக்கு பெரிய கலவரம் ஏற்பட்டது இந்த ஒரே காரணம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்டேட்டு இல்ல ஒரு யூனியன் டெரிட்டரி அது வந்து அப்படியே வளர்ந்து வரும்போது, அல்லது அந்த யூனியன் டெரிட்டரி உருவாகி அவங்க தனியான ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டிக்குள்ள வரும்போது அவங்க நிச்சயமாக இன்னொரு ஐடென்டிட்டியோட சேர்றதுக்கு விரும்புறது இல்லை. அப்ப எப்படி ஒரு நாடு வந்து அமெரிக்காவோட சேரும்? கிரீன்லாண்டு நான் அமெரிக்கா எடுத்துக்க போது ஒரு விலையை போட்டு கொடுங்கப்பான்றாரு. காசா ஸ்ட்ரிப் நீங்க எல்லாம் காலி பண்ணி போயிருங்க, நாங்க அதுக்கு வேற ரூட் வச்சிருக்கோன்றாரு. உனக்கு எப்போ இந்த மாதிரியான ஒரு நாட்டாம பதவி எந்த நாட்டுல யாரால கொடுக்கப்பட்டது? அப்ப அதே டெக்னிக் தானே நீங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்லயும் கடைப்பிடிக்கிறீங்க. அப்ப எவ்வளோ ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறது எவ்வளோ பொருட்செலவோடு செஞ்சிருக்கிற விஷயம். உக்ரைன் வர்சஸ் ரஷ்யாலையும் அதே மாதிரி தான் அவர் கடைப்பிடிக்கிறாரு. அப்ப ஏன் வந்து ட்ரம்ப்போட பிளஃபை வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நியூக்ளியர் பிளஃப்னு சொல்றாரு பாகிஸ்தான. ட்ரம்ப்போட பிளஃப் அப்படின்னு ஏன் சொல்ல மறுக்கிறாரு? அப்ப இன்னும் ஏதோ நமக்கு தெரியாத பல மர்மங்கள் அதுல இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல். அலமாரிக்குள் 1000 எலும்பு கூடுகள் அவரவர் அலமாரியில் அப்படின்னு ஒரு சேயிங் சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். பட் அந்த வார் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிற வாய்ஸுமே கூட இன்றைக்கு ரொம்ப மினிமலா இருக்குங்கிறதே கூட ஒரு வித அச்சத்தை சிவில் சமூகத்துக்கிட்ட நான் சொல்றேன்.
அது போர் சூழலோ அல்லது தாக்குதல் சூழலோ வரக்கூடாதுங்கிற குரல்கள் குறைந்திருப்பது, ஊடகங்கள் அதை சரியா கையாளுதுன்னு பல விஷயங்கள்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நேரம் ஏற்பட்டிருக்கிறது. பட் இதையெல்லாம் தாண்டி ஒரு முடிவை நோக்கி அது நகரணும். எல்லா பக்கங்களிலும் சாமானியர்கள், அப்பாவி சிவிலியன்ஸ்க்கான பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஒரு விரிவான உரையாடல், உங்க நேரத்துக்கு கருத்துக்கு மிக்க நன்றி சார்.